என்னம்மா அவசரமா வர சொன்னீங்க, இப்படி அமைதியா இருக்கீங்க? என்ன விஷயமா? எல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா தான். என்ன விஷயமா சொல்லுங்க. சிவாவுக்கு அடிபட்டு சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல உன் பொண்ணு சேர்த்திருக்காளாம். ஐயோ, சிவா சாருக்கு என்னமாச்சு? அவருக்கு எப்படி அடிபட்டுச்சு? உன் பொண்ணு மேல ஒரு கார் மோத வந்திருக்க. அவனை காப்பாத்த போய் சிவாக்கு அடிபட்டுருச்சு. ஐயோ, இந்த தர்தர் முடிச்சல காப்பாத்த போய் சிவா சாருக்கு அடிபட்டு போச்சே. அன்னைக்கே பாயசத்துல கலந்த விஷத்தை கொடுத்து அவ சாப்பிட்டு இருந்தானா செத்து ஒளிஞ்சிருப்பா. ஆனா தேவையில்லாம இவளை காப்பாத்த போய் சிவா சாருக்கு அடிபட்டு போச்சே. நீங்க போய் சாரை பாத்தீங்களாமா? பார்க்கல. சில கணக்கு வாழ்க்கையெல்லாம் முடிக்க வேண்டியது இருக்கு. அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு போய் தான் பார்க்கணும். அதெல்லாம் என்னன்னு நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். இப்ப நான் உனக்கு எதுக்கு இங்க வர சொன்னேன்னா, சிவாவுக்கு மேஜர் ஆபரேஷன் பண்ணணுமா, அதுக்கு 30 லட்சம் ரூபாய் கட்ட சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சொல்லியிருக்காங்க. அந்த பணத்தை கேட்டு உன் பொண்ணு எங்க கிட்ட வந்தா. நாங்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். இப்ப அவ பணம் கேட்டு அங்க இங்கன்னு அலமோதிட்டு இருக்கா. நிச்சயமா எங்கேயுமே அவளுக்கு பணம் கிடைக்காது. அடுத்து வேற வழி இல்லாம அவ உன்கிட்ட தான் வருவா. அவ மேல உனக்கு கோபம் இருந்தாலும் எங்க குடும்பத்து மேல இருக்கிற விசுவாசத்தினால சிவாவை காப்பாத்தணுமேங்கிறதுக்காக நீ எதுவும் பணம் ஏற்பாடு பண்ணி அவளுக்கு கொடுக்க கூடாது ரத்னம். சரிங்கம்மா. இந்த சக்தி அடிபட்டு சீரியஸா இருந்தாலும் பரவாயில்ல, செத்து தொலைடுன்னு விட்டுறலாம். ஆனா அடிபட்டு கிடக்கிறது சிவா சாராச்சம்மா. அவரை விட முடியாதே. ஏன்னா அவர் உங்க பிள்ளையாச்சே. அவனை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும் ரத்னம். அத நான் பாத்துக்கிறேன். இப்ப நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவளுக்கு பணம் ஏற்பாடு பண்ணி நீ கொடுக்கவே கூடாது. அவளுக்கு எங்கேயும் பணம் கிடைக்கிறதுக்கும் நீ விடக்கூடாது. அவ எங்க போறா வரான்னு உஷாரா நீ வாட்ச் பண்ணி இப்ப நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீ பண்ணணும். புரிஞ்சுதா ரத்னம்? புரிஞ்சுதுமா. அவளுக்கு முழுசா ஒரு 1000 ரூபாய் கூட கிடைக்க விடாம நான் பாத்துக்கிறேம்மா. அவளை வச்சு செய்யறதுக்கு எனக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்க. நான் சொன்ன மாதிரி அவளை கவனமா வாட்ச் பண்ணணும் ரத்னம். சரிம்மா. நான் கிளம்புறேன். சரிங்கம்மா. இவங்க எதுக்காக அவளுக்கு பணம் கிடைக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? என்ன இருந்தாலும் அந்த வீணா பணவை ஒளிஞ்சுதானே ஆகணும். நம்ம கொடுத்த வேலையை நம்ம ஒழுங்கா செஞ்சுட்டு போயிடுவோம்.